நம்ம இந்த வீடியோல 10 அமேசிங்கான ஸ்பை கேட்ஜெட்ஸை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த கேட்ஜெட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்க ரொம்ப பாதுகாப்பாவே இருப்பீங்க, கிட்டத்தட்ட ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி. இந்த வீடியோவில் நம்ம முதல்ல பார்க்க போகிற கேஜெட் பேர் ஃப்ளிர் 1 Gen 3. என்னடா பார்க்க பெரிய டிவைஸ் மாதிரி இருக்குன்னு நினச்சிடாதீங்க. நம்ம ஃபோனோட இது ஒரு டிவைஸ் கனெக்ட் பண்ணிட்டா இருட்டான நேரத்தில் கூட இது ஒரு கேமரா மாதிரி இருக்கும். இது இன்னும் எலாபரேட்டாக சொல்லணும்னா தெர்மல் கேமரா மாதிரி, அதாவது இருட்டான நேரத்தில் எல்லாத்தையும் நெகட்டிவாக காமிக்கும், அசைகிற பொருள் அசையாத பொருள் எல்லாமே காமிக்கும். ஹைடன் கேமரா இருந்தால் கூட கண்டுபிடிச்சி கொடுத்துரும். இது நிறைய போலீஸ் அண்ட் ஆர்மிஸ்க்கு உதவியாக இருக்குது. இது இருந்தால் இருட்டான இடத்துல கூட திருடம் ஒளிஞ்சிருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு டிவைஸை நீங்கள் எதுலலாம் கனெக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா iOS மற்றும் ஆண்ட்ராய்டில் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாமா. நம்ம ரெண்டாவதா பார்க்க போற டிவைஸ் பேர் தான் PD-100 Black Hornet. இது கிட்டத்தட்ட குழந்தைங்க விளையாடுற டாய் ஹெலிகாப்டர் மாதிரியே இருக்கும். ஆனா இந்த ஒரு ஹெலிகாப்டர் பாத்தீங்கன்னா ஆர்மி சைட்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்ப கூட வெளிநாட்டுல சர்வேலன்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுல ஹைடன் கேமரா இருக்கு. இது மூலமா அந்த கேமரா எங்கெல்லாம் பறக்குதோ அதை வச்சு பார்த்துப்பாங்க. இது நம்ம இங்க இருந்து ஒரு 1000 மீட்டர் தள்ளி கூட ஆப்ரேட் பண்ணலாம். இதுல ஆட்டோமேட்டிக் மோடும் இருக்கு. இதுதான் கிட்டத்தட்ட அவங்க ட்ரான் மாதிரி யூஸ் பண்றாங்க. ட்ரானா இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி தான் இதை யூஸ் பண்றாங்க. இது ரொம்பவும் ஸ்ட்ராங்கான டிவைஸ் தான். இதுக்குன்னு அதிகமா சிக்னல்லாம் தேவையில்லையா, கொஞ்சம் சிக்னல் இருந்தாலே போதுமா இந்த ஒரு ஹெலிகாப்டர் பறக்கிறதுக்கு. நம்ம மூணாவதா பார்க்க போற டிவைஸ் பேர் தான் நைட் விஷன் மோனாகுலர். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நம்ம ஊர் பைனாகுலர்ஸ் மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரத்துல இருந்தா கூட அவங்களுக்கு ஈஸியா பாத்துடலாம். இதனால நீங்க அவங்களை க்ளோஸா தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர், நீங்க நைட் டைம்லயும் பாத்துக்கலாம். அதனாலதான் இதுல இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா லென்ஸுக்கு அந்தாண்ட சைட்ல இருக்கும், நம்ம கண்ணில் அடிக்காது. இது மூலமா எதிரிங்க எங்க இருந்து வராங்கன்னு நம்ம ஈஸியா பாத்துக்கலாம். இந்த ஒரு டிவைஸ் நீங்க எங்கேயாவது எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க நல்லபடியா சார்ஜ் போட்டு வச்சுக்கணும். ஒரு சார்ஜ் இல்லைன்னா நீங்க காலி. இந்த ஒரு டிவைஸ் முழுக்க முழுக்க பேட்டரியால செயல்படுது. இந்த ஒரு டிவைஸ் அதிகமா நைட் டைம்ல யூஸ் பண்றதுனால இதுக்கு நைட் விஷன் மோனாகுலர்ஸ் பேர் வந்திருக்கு. நம்ம நாலாவதா பார்க்க போற டிவைஸ் பேர் தான் லுக் அவுட் சார்ஜர். இந்த ஒரு சார்ஜர் நீங்க வெளியில போற நேரத்துல உங்க வீட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹிடன் கேமரா மாதிரி யூஸா இருக்கும். அதாவது இப்போ உள்ள திருடங்கள்லாம் ரொம்பவும் புத்திசாலித்தனமா வந்தோடனே கேமரா மேல ஸ்ப்ரே அடிச்சு போட்டுடுறாங்க, என்ன துணி வச்சு மூடிடுறாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது உடச்சு போட்டுருவாங்க. அந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு லுக் அவுட் சார்ஜர் இருந்ததுன்னா இந்த ஒரு சார்ஜர் உள்ளே ஒரு கேமரா இருக்கும். அந்த திருடனுக்கு இது கேமரான்னு தெரியாது, நார்மலான சார்ஜர் மாதிரி தான் தெரியும். இது வெறும் நார்மல் கேமரா மட்டும் இல்லைங்க, இது மூலமா வீடியோஸும் ரெக்கார்ட் பண்ணலாம், ஆடியோஸும் ரெக்கார்ட் பண்ணலாம். இதுல இருந்து நீங்க எப்படி வீடியோ எடுக்கணும்னா ஒரு சின்ன USB கேபிள் இருந்தா போதும். அதை போட்டுட்டு உங்களோட காம்பாக்டான PC இல்லைன்னா மேக், அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் இல்லைன்னா கம்ப்யூட்டர்ல போட்டு இதோட வீடியோஸை எடுத்துக்கலாம். நம்ம அஞ்சாவதா பார்க்க போறது தான் ஏர் ஃப்ரெஷ்னர் ஸ்பை கேமரா. இது பாத்தீங்கன்னா 50% ஏர் ஃப்ரெஷ்னர், 50% ஸ்பை கேமரா. இந்த ஒரு டிவைஸை வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய கடையிலயும் மால்ஸ்லயும் அப்புறம் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்லயும் வைக்கிறாங்க. இந்த ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் பாத்தீங்கன்னா நார்மலா ஸ்ப்ரே பண்ணும். ஆனா அதே சமயத்துல இதுல உள்ள ஒரு மோஷன் சென்சார் மூலமா இங்க நடக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அப்படியே கேமரா மூலமா படம் பிடித்து விடும். இது கேமரானே நிறைய பேர் தெரியாம இது நிறைய பேர் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். இதுல இருக்கிற வீடியோவை வெளியில எடுக்கிறது செம ஈஸி. இதுல ஒரு பின்னாடி ஒரு மெமரி கார்டு போட்டா பேட்டரி மூலமா செயல்படுது. இது அடிக்கடி நீங்க சார்ஜும் போட்டு வச்சுக்கணும். இதை நீங்க ஈஸியா போன் மூலமா கனெக்ட் பண்ணி உங்களோட அங்க நடக்கிற விஷயத்தை எல்லாமே இந்த ஒரு கேமரா மூலமா பார்த்துக்க முடியும். இதுல இருக்கிற வீடியோஸை நீங்க ஒரு SD கார்டு மூலமா போட்டு வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஒரு மெமரி கார்டு உங்க போன்ல போட்டு பார்த்துக்கலாம். இப்ப காமிச்ச டிவைஸும் போன காமிச்ச டிவைஸும் லைவ் கேமரா கிடையாது. நீங்க வீடியோ சேவ் மட்டும் தான் பண்ணி வச்சுக்க முடியும். அதை நீங்க அப்புறமா தான் பார்த்துக்க முடியும். நம்ம ஆறாவதா பார்க்க போற டிவைஸ் பேர் தான் ஸ்பை ஃபைண்டர் ப்ரோ. நீங்க இப்ப நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ் புக் பண்ணுவீங்க. அந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு தெரியாம ஹிடன் கேமரா எங்கேயாவது இருக்குன்னு உங்களுக்கு ஒரு பயம் இருந்தா இந்த ஒரு டிவைஸை வச்சு நீங்க எங்கேயாவது கேமரா இருக்கான்னு நீங்க பாத்துக்கலாம். இந்த ஒரு டிவைஸை நீங்க உங்க ஒரு கண்ணில் வச்சு பார்த்துட்டா கூட போதும், அங்கிருந்து ஏதாவது ஹைடன் கேமரா ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இப்ப வர நிறைய ஹோட்டல் ரூம்ஸ் மற்றும் லாட்ஜில் பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய ஹிடன் கேமரா இருக்கு. அப்ப நீங்க இது வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்கெல்லாம் ஹிடன் கேமரா இருக்கோ அந்த ஒரு இடத்துல ரெட் கலர்ல ஒரு பிளிங்கிங் லைட் மாதிரி அடிச்சு அந்த ஒரு கேமராவை காட்டி கொடுத்துரும். இந்த ஒரு டிவைஸ் சென்னையில இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. ஆனா நான் இப்ப எல்லாம் சொல்ற டிவைஸும் கிட்டத்தட்ட ஆன்லைன்ல மட்டும்தாங்க அவைலபிளா இருக்கு. நம்ம இந்த வீடியோல ஏழாவதா பார்க்க போற டிவைஸ் பேர் தான் மிரர்டு கிளாஸஸ். இந்த ஒரு கிளாஸ் நிறைய பேர் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக போட்டிருப்பாங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர் சுத்தி நிறைய ஆட்கள் இருக்கிறவங்க போட்டிருப்பாங்க. இது சும்மா அவங்க ஸ்டைலுக்காகவும் சன்னோட வெயிலுக்காகவும் போடல. இந்த ஒரு கிளாஸ் ரொம்ப டார்க்கா இருக்கும். அதாவது நம்ம யாரை பார்க்கிறோன்றது யாருக்குமே தெரியாது. அதாவது நம்ம யாரை பார்க்கிறோன்றத காமிக்காது. இது நிறைய பேர் சன் கிளாஸ் நினைச்சிட்டு கடையில கேட்பாங்க. ஆனா இது கிடைக்காது. இது பேர் மிரர்டு கிளாஸஸ்.
இதோட எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்பவும் அதிகம். நிறைய செக்யூரிட்டி பர்பஸ்ல இருக்கிறவங்க தான் இந்த ஒரு கிளாஸையே பை பண்ணுவாங்க அவங்களோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. நம்ம 8வதா பார்க்க போற டிவைஸ் பேர் தான் ஃபோக்கல் கிளாஸஸ். அதாவது எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு டிவைஸ்னா அது இதுதான். ஆனா இந்த ஒரு டிவைஸ் இப்போ வரைக்கும் டெவலப்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கு. ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்றேன்னா இந்த ஒரு கிளாஸ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு அயன்மேன் மாதிரி எல்லாத்தையுமே காமிக்கும். அதாவது பக்கத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு நார்மல் கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா இதை போடுறவங்களுக்கு தான் அதோட ஸ்பெஷல் ஃபியூச்சரே தெரியும். கிட்டத்தட்ட உள்ள இருக்கிற கிளாஸ்ல நம்மளுக்கு என்னென்ன காமிக்கும் தெரியுமா? நம்மளுக்கு டைம், வெதரு, ஹார்ட் பீட்டு எல்லாமே காமிக்கும். கண்ட்ரோல் பண்றதுக்கு சின்னதா ஒரு ரிங் மாதிரி கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம ஸ்க்ரோல் கூட பண்ணிக்கலாம். ரொம்பவும் அட்வான்ஸ்டான டெக்னாலஜியான இந்த ஒரு டிவைஸ் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இப்போ வரைக்கும் ஒரு டெவலப்மெண்ட் முறையில தான் இருக்கு. இது சீக்கிரமா வந்து விற்கவும் படுமா. இது கூகுளோட கனெக்ட் பண்ணப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள அடிச்சுக்க ஆளே இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இந்த ஒரு டிவைஸ் ரொம்ப அமேசிங்கா இருக்கும். இந்த வீடியோல நம்ம 9வது பார்க்க போற டிவைஸ் பேர் தான் Zero Eye. என்னடா ஏதோ டிவைஸ்ன்ட்டு ஏதோ தொப்பியை காமிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு தொப்பி தான் டிவைஸே. சீக்கிரட்டா ஒரு பாட்டு கேட்கணும்னு நினைச்சா நம்மளால எதுவுமே கேட்க முடியாது. வெளியில போற நேரத்துல ஒரு ஹெட்செட்டோ இல்லைன்னா ஒரு ஏர்பாட்ஸோ மாட்டிக்கிட்டு இருக்கணும். ஆனா நீங்க இந்த ஒரு ஹேட்டை மாட்டினீங்கன்னா போதும், இது உள்ள ஒரு சீக்கிரட்டான ஒரு டிவைஸ் இருக்கு. அது மூலமா நம்மளால கால் அட்டன் பண்ண முடியும், பாட்டு கேட்க முடியும், ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமான ஒரு ஹெட்செட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சூப்பரான இனோவேஷன். அதாவது இந்த ஒரு ஹேட்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். இந்த ஒரு ஹேட் மூலமாக யார் ஏதாவது பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்காது. நிறையா இந்த வெளியிலேருந்து வர சவுண்ட்ஸ் எல்லாருமே கட் பண்ணிவிடும். நீங்கள் ஜாகிங் போகிறப்ப யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளூடூத் மூலமாக அப்படியே ஆன் பண்ணிக்கிட்டு பாட்டு கேட்குறது, கால் பேசுகிறதுன்னு நிறையா ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிறது SGNL. அதாவது ஒரு ரியல் ஸ்பை யூஸ் பண்ணுற ஒரு பெரிய கேஜெட் தான் இது. நீங்கள் எங்கேயாவது போயிட்டு இருக்கப்ப டக்குன்னு உங்கள் கையில் இருக்கிற ஒரு பேண்டை கிளிக் பண்ணால் உங்களால் ஃபோன் பேச முடியுமா? ஆனால் இதால் முடியும். கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்ட் பேண்டு மாதிரி. இது வாட்ச் கூட கிடையாது. நார்மலாக இது வந்து உங்கள் வாட்ச் மேலே கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு ஸ்பை மாதிரி நீங்க இருக்கலாம். யார்கிட்ட பேசுறீங்கன்றது யாருக்கும் தெரியாது. இந்த ஒரு பேண்ட் பார்க்க நார்மலா கருப்பு கலர்ல இருக்கும். இதை நீங்க உங்க கையில வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கிட்டு லைட்டா ஒரு டச் மட்டும் பண்ணா போதும். இது வரல எந்த கையில மாட்டிருக்கீங்களோ அந்த கையோட உங்க காதை பிரஸ் பண்ணீங்கன்னா போதும், அதுல இருக்கிற சவுண்ட் மூலமா நீங்க பேசிக்கலாமா. வெளியில இருந்து எந்த எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸுமே உங்க காது கிட்ட வராது. உங்க ஸ்மார்ட் வாட்ச்ல வந்தாலும் சரி, ஸ்மார்ட் போன்ல வந்தாலும் சரி, டக்குன்னு இதோட கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே உங்க விரல் எடுத்து காது கிட்ட வச்சுட்டு பேசினா போதும், அப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான அமேசிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை, see you.